பூமியின் எதிர்காலத்தை குறித்து அறிவியல் என்ன சொல்கிறது என்பதனை நாம் பார்த்தோம். இனி ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளில் பல சமூக வலைதளங்களிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் என்னென்ன செய்திகள் எல்லாம் பரபரப்பாக பேசப்படுகின்றன என்பதை பற்றிய தகவல்களை தருகிறார் செய்தியாளர் திவ்யா. பல்வேறு மனிதர்கள், தொழில்நுட்பங்கள், இவை பலதரப்பட்ட விஷயங்கள் குறித்து ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் உலக அளவில் இன்னைக்கு அதிக அளவில் பேசப்படுது. அதில் இன்னைக்கு அதிக அளவில் பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோனி அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் குறித்து அதிக அளவில் பேசப்பட்டிருக்கு. நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த நிறுவனம் குறித்து. அவர்கள் வடகொரியாவுக்கு சார்ந்த ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்காங்க, இன்டர்வியூ அப்படின்ற பேரில். இதுதான் அந்த திரைப்படத்தினுடைய ஒரு காட்சியை ஃபேஸ்புக்கினுடைய இந்த ஃபோட்டோவில் பார்க்க முடியும். இந்த திரைப்படம் வடகொரியா பற்றின ஒரு திரைப்படமா பேசப்பட்டது. ஆனால் இது வடகொரியாவுக்கு எதிரான திரைப்படமா இருக்கும் அப்படின்னு கருதப்பட்டதன் காரணமா சிலர் சோனியினுடைய ஏற்கனவே அவர்கள் தயாரித்து வெளியிடாமல் இருக்கிற படத்தை இன்டர்நெட்ல சைபர் அட்டாக் அப்படின்ற பேர்ல, அதாவது சைபர் அட்டாக்ன்றது அவர்கள் வெளியிடாத திரைப்படங்களை இன்டர்நெட்ல வெளியிட செஞ்சாங்க. இது சோனி தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஒரு பெரிய தாக்குதலா கருதப்படுது. அதுதான் சைபர் அட்டாக் அப்படின்னு கூறப்படுது. இதன் காரணமாக அந்த இன்டர்வியூ அப்படின்ற திரைப்படத்தை சோனி நிறுவனம் வெளியிடாமல் நிறுத்தி வச்சுட்டாங்க. இது சோனி நிறுவனம் மட்டுமல்லாமல் இது அமெரிக்காவிற்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னும் கருதப்படுது. அதாவது சைபர் அட்டாக் அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்டர்வியூ படம் குறித்த பல எதிர்பார்ப்பையும் சிலர் தெரிவிச்சிருக்கிறத ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியாக ஃபேஸ்புக்கில் அதிக அளவில் பேசப்பட்ட விஷயம் ஒரு சோகமான ஒரு விஷயம் சொல்லலாம். நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்னதான் ஆஸ்திரேலியாவில் ஒரு கெஃபேல சிலர் பிணை கைதிகளாக பிடித்து வைத்து ஒரு பயங்கரவாதி தாக்குதலில் ஈடுபட்டாரு. அதன் பிறகு பிணை கைதிகள் மீட்கப்பட்டாங்க. எனினும் அதுல 3 உயிரிழந்தாங்க. அந்த பயங்கரவாதியும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த பிரச்சனை ஓய்ந்த இந்த நேரத்துல இன்று காலை ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியானது. என்ன அப்படின்னா, ஆஸ்திரேலியாவில் ஒரு வீட்டில் இருந்த 8 குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. ஒருத்தரும் 18 மாதத்திலிருந்து ஒரு 15 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க. இது ஒரு மாஸ் மர்டர் அப்படின்னு ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் அந்த வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர்களுடைய அந்த தாயார் பலத்த காயங்களோட தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. போலீஸ் அவர்களுடைய தாயார் அந்த இடத்துல மீட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு போகிற மாதிரி பல விஷுவல்ஸ் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். இந்த வீட்டில் தான் அந்த கொலை நடந்திருக்கு. இதற்கான காரணம் யார் என்ன அப்படின்றது இன்னும் தெரிய வரல. இதற்கான விசாரணை நடைபெற்று வரதா தெரிய வந்திருக்கு. அதிகாரிகள் தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக ஒரு அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா, நாசாவினுடைய கெப்லர் அப்படின்ற தொலைநோக்கி ஏற்கனவே நாசா 2000 அந்த ஆண்டுகளில் உருவாக்குனாங்க. அந்த தொலைநோக்கி ஏற்கனவே பல்வேறு கோள்களை கண்டுபிடிச்சிருக்கு. தற்போது புதிதாக ஒரு கோளை இந்த தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கு. அந்த கோள் பூமியிலிருந்து பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால், இப்போ பூமி சூரியனை சுற்றி வரும் மாதிரி, ஆனால் அந்த கோள் வேறொரு இதை சுத்தி வர மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறதா இந்த கெப்லர் சொல்லியிருக்கு. இந்த கெப்லருக்கான அந்த மிஷனுடைய பேர் K2 மிஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பல அறிவியல் சார்ந்த விஷயங்களும் ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்கள்ல இன்னைக்கு அதிக அளவில் பேசப்பட்ட, விவாதிக்கப்பட்ட விஷயங்களா இருக்கின்றன.